இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 2 ஸ்கிப்பிங் சேலஞ்ச். இன்றைக்கி மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் கொஞ்சம் ரெயின் இருந்துச்சு, பட் நவ் ஓகே தான். இப்போ நம்ம ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ட்ரையில் ஒரு 5 தான் வந்துச்சு, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் லெக் பெயினாக இருக்குது, இருந்தாலும் நம்ம சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுற வரையிலும் ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் ட்ரையில் 40 ப்ளே பண்ணோம். கொஞ்சம் லெக் பெயினாக இருக்குது. எனக்கு கண்டினியூஸாக விளையாண்டு பழக்கம் இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ விளையாடுறதுனால அப்படி இருக்குது. தேர்ட் டைம் ட்ரை பண்ணலாம். தேர்ட் டைம் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கொஞ்சம் லெக் பெயினாக தான் இருக்குது. ஐயோ, 80ல் ஸ்டாப் பண்ணிட்டேன். லெக் கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு. வாட்டி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி முடிக்காமல் விடக்கூடாது. 110 எனக்கு கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணணும் இன்றைக்கி. ஸோ நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. எவ்வளோ ட்ரை எடுக்கிறேன்னு பார்க்கலாம், எவ்வளோ சான்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஃபோர்த் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டைம் நம்மளுக்கு ஃபோர்த் டைமில் 46 தான் வந்திருக்குது. சரி, ஃபிஃப்த் டைம் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அது 4லே முடிஞ்சிருச்சு ஃபிஃப்த் ட்ரையில். ஸோ இப்போ 6th வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த வாட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்ப்போம். பாதி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம்தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். ஃபைனலாக வந்துட்டேங்க, முடிச்சிட்டேன். 110. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.